ராசப்பா, இந்த எலுமிச்சம்பழ சார கூடி இறங்காத போதையில கப்புன்னு இறங்கிரு. இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே. சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்க நீ. ஐயோ, ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். ஏக்கா, அவன் சாராய கடைக்கு போறான்னு சொன்னாக்கா, அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டி போனேன். சும்மா சொல்லுமா, அவரு தானே கூட்டு போய் கெடுத்தாரு. ஆமா, நீ கன்னி பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும். கேட்டானாக்கா அவன்? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை ரேஞ்சுக்கு வந்துட்டியாடா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? அவன் தான் குடிக்க சொன்னானா, நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. சரி, குடிச்சதோட வந்தீங்களா? அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க. அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா. ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி புள்ளான்னு பார்த்தா, நீங்க 2 பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து புட்டீங்களாடா. ஏக்கா, நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல, இத போட்ட ஐடியா வரும்னு நினைச்சோம். தரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு. ஹாய், ஸ்டாண்ட் அப் மாப்பு, இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ, இப்படி அடடடடா, ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையேடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. மாப்பு, பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொட்டை கோபம் கிடக்குதா. மாப்பிள, இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். ஒன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்பிள, சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இது 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்தா ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்து உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீ தான் எம்எல்ஏ. அம்மனி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவனா இருந்தானே, பார்வதியா இருந்தானே, பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா, இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. நான் சொன்னது வேற சவுண்ட்.